நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் அதை பற்றின விசாரணைகள் இப்போ சிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பிரதி போலீஸ் மாதிபர் ஷானி அபேசேகர் தலைமையில் இந்த விசாரணைகள் இப்போ ஆரம்பமாகி இருக்கு. போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் நடக்குது. சேத விவரங்கள் சம்பந்தமான விசாரணை, காயமடைஞ்சவர்கள் சம்பந்தமான விசாரணை போலீஸால் நடத்தப்படுது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, உள்ள என்ன நடந்ததுன்றதை பற்றி இன்னும் ஒரு விசாரணை சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் நடத்தப்படுது. இப்போ சிஐடிக்கு இது சம்பந்தமான விசாரணைகள் முற்றுமுழுதாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சிறையில் இருக்கிற 734 கைதிகள் வேற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. நேற்று நாங்கள் கதைச்சதுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்திலையும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. நேற்று அந்த இடத்துல இருந்து சிறைச்சாலைக்குள்ள இருந்து வன்முறையோட சம்பந்தப்பட்டார்கள் சொல்லப்பட்ட 700க்கும் அதிகமான கைதிகள், 734 கைதிகள் வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. வெளிக்கட சிறைச்சாலைக்கு, அங்குடுகோல பெலச சிறைச்சாலைக்குன்னு சொல்லி, பூசா அதிவியர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குன்னு சொல்லி 734 கைதிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சுரேஷ் புஷ்பகுமார் சொல்லப்பட்ட ஒரு நபர். ஒரு போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு தலைவர் மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் சிறைக்குள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார். அவருடைய தலைமையில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் முதல் ஆரம்பமானது சொல்லி போலீஸ் சொல்லி இருக்கிறது. ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. சிறைக்குள்ள நடக்கிற போதைப்பொருள் விநியோகம், போதைப்பொருள் கடத்தல், சிறைக்குள்ளையும் போதைப்பொருள் கைதிகளுக்கு பரிமாறப்படுற சம்பவம்ன்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற தகவல்களை சில உள்ள இருக்கிற கைதிகளே போலீஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க, சிறை அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காமே தான் காட்டி கொடுத்தார்கள் சொல்லி மற்ற கைதிகள் மேல சுரேஷ் புஷ்பகுமார் சொல்லப்பட்ட ஒரு தரப்பு, ஒரு குழு தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது என்றுதான் முதல் கட்டமா இப்போதைக்கு சொல்லப்பட்ட விஷயம். இதுக்கு பின்னால் இன்னும் சில காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டது போதைப்பொருள் கடத்தலை காட்டி கொடுத்திருக்கிற குழு மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல். அதுக்கு பிறகுதான் இந்த வன்முறை சம்பவம் பதிவானது என்று சொல்லி இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற கைதிகள் குறிப்பா இந்த சுரேஷ் என்று சொல்லப்பட்ட நபரும் அவருடைய சகாக்கள், நண்பர்கள் சொல்லப்பட்ட நபர்களும் மாற்றப்பட்டிருக்கிறாங்களா. இந்த அளவு பெரிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. 7 சிறை அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்றதை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவே உறுதி செய்திருக்கிறார். இப்போ வெளிக்கட சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு சாதாரணமாக சின்ன பிள்ளைகளை பார்க்குற மாதிரி பார்க்க போகிறது கிடையாது. வெளியில் சொல்லப்படாமல் இருந்ததுக்கு உள்ள என்ன நடக்கும், எப்படியான விசாரணைகள் நடக்கும்ன்றதை ஓரளவுக்கு நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு சிறை கைதிகளை பாதுகாக்கும் அமைப்புன்னு சொல்லப்படுற அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. 700க்கும் அதிகமான கைதிகள் வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வெளிக்கட சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிற கைதிகளும் வேறு சில சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிற கைதிகளும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுறாங்க. அடிப்படை உரிமையை மீறப்படுற மாதிரி சில சம்பவங்கள் உள்ள நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் சொல்லி சிறை கைதிகளை பாதுகாக்கும் அமைப்புன்ற பெயரில் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. உள்ள கொண்டு போகப்பட்டிருக்கிற நபர்களுக்கு வேறு விதமான கவனிப்புகள் இருக்க முடியும். நேற்று அங்கிருந்து கைதிகள் மாற்றப்பட்டதுக்கு பிறகும் கூட சிறைக்கு வெளியிலேயும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மோதல் சம்பவம் உருவாகிற மாதிரியான சூழல் உருவாகி இருந்தது. இந்த கைதிகளுடைய உறவினர்களுக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதம், அதுக்கு பிறகு கைகலப்பு வரைக்கும் உருவாக்குற மாதிரியான சூழல் இருந்தது. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்தந்த கைதிகள் தான் வேற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க, வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் சொல்லி ஒரு பேர் பட்டியல், ஒரு போஸ்டரா ஒட்டப்பட்டிருந்தது. அதை வாசிச்சு உறவினர்கள், தங்களோட உறவினர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு அங்கிருந்து கலைஞ்சு போயிருக்கிறாங்க. இப்ப முற்றுமுழுதா சிறையினுடைய பாதுகாப்பு நிலைமை இப்போதைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரம் சம்பவம் நடந்துக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நீர்கொழும்பு நீதவான் ஷிலானினி பெரேரா இன்றைக்கு அதிகாலையில் 2 மணிக்கு நேரடியாக போய் பார்வையிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு போலீஸுக்கு முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் இந்த விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சிஐடியினுடைய பணிப்பாளர் பிரதி போலீஸ் மாதிபர் ஷானி அபேசேகர நீர்கொழும்பு நீதவானுடைய பிரத்யேக அறையில் போய் அறிவிச்சிருக்கிறார். சிஐடிக்கு இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. முதல் கட்ட விசாரணைகளில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீதிபதிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு நீர்கொழும்பு நீதிமன்றத்துக்கும் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு அச்சுறுத்தல் உருவாகி இருக்குன்னு சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கிறார். நீதிபதிகளையும் அங்க இருக்கிற சட்டத்தரணிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு, நீ அடுத்த வரப்போற சில நாட்களுக்கு வழக்கு விசாரணையில கலந்து கொள்ற யாரா இருந்தாலும் முழுமையான உடல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்குள்ள வர வேண்டி இருக்கும். இதை தவிர வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நீதிமன்றத்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டி இருக்கும். வெளிநபர்கள் யாருமே நீதிமன்றத்துக்குள்ள வரக்கூடாது என்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஷானி அபேசேகர இல்லாட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்கு. பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது. சிறைச்சாலைக்குள்ள ஒரு சம்பவம் பதிவாகுது, அதுக்கு பிறகு
நீதிமன்றத்திலேயும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகலாம் என்றது ஒரு பாரதூரமான விஷயம். அதை வந்து நீதிபதிக்கு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரம் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னா 27 பேர் இன்றைக்கும் ஒரு கைதி வந்து உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் 27 பேர். இதுல ஜெயிலர் ஒருத்தரும் இருக்கிறார். 7 பேர் வந்து சிறை அதிகாரிகள். அந்த 7 பேர்லையும் ஒரு ஜெயிலர் இருக்கிறார். 20 கைதிகள், மொத்தம் 27 பேர். இந்த 27 பேருடைய பிரேத பரிசோதனையை தனித்தனியே நடத்தப்படணும்னு சொல்லி நீர்கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரிக்கு வந்து இன்னைக்கு நீர்கொழும்பு நீதவான் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் நடக்கிற விசாரணைகளுக்கு வந்து இந்த அறிக்கைகள் தேவைப்படும். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தா காயங்கள் எந்த இடத்துல பட்டிருக்கு, இந்த இடத்துல பட்டிருக்குன்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்னன்றதை வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தனித்தனியே ஒவ்வொரு உடல் சம்பந்தமாகவும் தனித்தனியே பிரேத பரிசோதனைகள் நடத்தப்படணும் சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இதை தவிர முழுமையான சொத்து விபரம் சம்பந்தமாக சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி போலீஸ் விசாரணை நடந்து வருது. இதை பற்றின ஒரு அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும் சொல்லியும் போலீஸுக்கு நீர்கொழும்பு நீதவான் வந்து இன்றைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் இன்றைக்கு இந்த விஷயம் சம்பந்தமா பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதம் என்று சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வந்து இன்னைக்கு ஒரு விவாதத்தை அவசரமான விவாதம் நடத்தப்படணும் சொல்லி கேட்டிருந்தார். அப்ப ஆளுங்கட்சி குறிப்பிட்டிருந்தது. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரன் வந்து சில கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற சில முக்கியமான கூட்டங்கள் ஜனாதிபதி தலைமையிலையும் நடத்தப்பட்டது. 2 மணித்தியாலம் விவாதிப்போம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. 2 மணித்தியாலம் போதாது என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்தார். அப்ப ஒரு 3-4 மணித்தியாலம் வரைக்கும் விவாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இன்னைக்கு அதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதுல நீதி அமைச்சர் சம்பந்தமா சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. இப்ப நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். நேற்று அந்த இடத்துக்கு போனவர். அந்த இடத்துக்கு போறதுக்கு முதல்ல ஊடகங்கள் கேள்வி கேட்ட நேரம் சொல்லியிருந்தார், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல வந்து சிறைச்சாலைக்குள்ள இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு, அதுக்கான முழு பொறுப்பையும் நீதி அமைச்சர் என்ற அடிப்படையில் நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும், அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்றதை பற்றி விசாரிக்க வேண்டியிருக்கு. எதிர்காலத்தில் இந்த சம்பவம் நடக்காத மாதிரி நாங்கள் சில தீர்மானங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொல்லி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டிருந்தார். அஜித் பி பெரேரா, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாச கட்சியை சேர்ந்த அஜித் பி பெரேரா வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தார். பாராளுமன்றத்துக்குள்ளேயும் உரையாற்றியிருந்தார். அவர் சொன்ன எல்லா விஷயமும் வந்து அரசாங்கம் இதுக்கான பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியிருக்கும், நீதி அமைச்சர் பதவி விலக வேண்டியிருக்கும் என்ற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டார். ஊடக சந்திப்பில் ஒரு ஊடகவியலாளருக்கும் அஜித் பி பெரேராவுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதம், ஒரு வாய் தர்க்கமே பதிவாகி இருந்தது. அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்கிறாரு, ஈஸ்டர் தாக்குதல் உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்தது, இப்போ யாருமே அதுக்கான பொறுப்பேற்றுக்கொண்டு பதவி விலகவே இல்லை, இந்த காலகட்டத்தில் வந்து இப்படியான கேள்வியை கேட்குறீங்கன்ற மாதிரி அந்த ஊடகவியலாளர் கேள்வி கேட்டதும் 2 பேருக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு வாக்குவாதம், வாய் தர்க்கம் வந்து பதிவாகி இருந்தது. இன்னைக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இப்போ சிறைக்குள்ள வந்து அதிகமான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு நெருக்கடி நிலைமை தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நெருக்கடி நிலைமைக்கான அடிப்படையான பிரச்சனையை பற்றி நீதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். என்னன்னு சொன்னா 2022ஆம் ஆண்டுல போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு சட்டம் திருத்தப்பட்டிருந்ததாம். அந்த திருத்தப்பட்ட சட்டத்துக்கு அமைய 2 கிராம் போதைப்பொருள் வச்சிருக்கிற ஒரு நபர், கலப்படம் இல்லாத 2 கிராம் போதைப்பொருள் வச்சிருக்கிற நபர் சம்பந்தமா பிணை கொடுக்கிறதா இல்லையா என்றதை பற்றி தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரம் மேல் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாம். 2 கிராமுக்கும் அதிகம் 10 கிராம் போதைப்பொருள் இருக்குமா இருந்தா, கலப்படம் இல்லாத 10 கிராம் போதைப்பொருள் இருக்குமா இருந்தா மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அது சம்பந்தமான வழக்குகள் வந்து ஒப்படைக்கப்பட வேண்டியிருக்கும். அந்த நபர் எந்த பிரதேசத்தை சேர்ந்த நபராகணும்னு சொன்னாலும் இருக்க முடியும். வடபகுதியை சேர்ந்தவர், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், தென் மாகாணம், எந்த ஒரு பிரதேசத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டி இருக்கும். ஆனால் இங்க இருக்கிற அடிப்படையான பிரச்சனை என்னன்னு சொன்னா, அது கலப்படமான போதைப் பொருளா இல்லாட்டி எதுவும் கலக்காத போதைப் பொருளா, அதோட அளவு வந்து எவ்வளவு, உண்மையான போதைப் பொருள் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அரச ரசாயன பகுப்பாய்வு நடத்தப்பட வேண்டி இருக்கு. இப்ப அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கு, ஆளணி பற்றாக்குறை இருக்கு. அந்த நிலைமையால கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் வரைக்கும் சில வழக்கு விசாரணைகள் வந்து தாமதமாகுது. இதனால அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை திருத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கான். கலப்படம் இல்லாத போதைப்பொருள் என்றதுக்கு பதிலாக கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளோட அளவு அடிப்படையாக கொண்டு அரச ரசாயன பகுப்பாய்வு நடத்தப்பட்டதுக்கு முதல்லையே வேற ஏதாவது அதுக்குள்ள கலந்திருந்தாலும், சில சந்தர்ப்பங்களில் மருந்துகள் கலந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீதி அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஏதாவது கலப்படம் செய்யப்பட்டிருக்கிற போதைப்பொருளா இருந்தாலும் கூட அதனுடைய அந்த அளவு, கைப்பற்றப்பட்ட அளவு அடிப்படையாக கொண்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை நடத்துறதுக்கு சட்ட திருத்தம் செய்யப்பட இருக்கு சொல்லியும் நீதியமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். இதுக்கான கால அவகாசம் வந்து தேவைப்படும் என்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் நாட்களில் அதை பற்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நீதிமன்றத்தினுடைய நெருக்கடி நிலைமையை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி இப்போ ஹோம் அரெஸ்ட்
சொல்லப்படுற வீட்டிலேயே தடுப்பு காவலில் வைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை சம்பந்தம் ஆராய்றதுக்கும் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல சில மாதங்களுக்கு முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு கடைசி தீர்மானம் எடுக்கப்படலை. எலக்ட்ரானிக் கண்காணிப்பு என்ற அடிப்படையில் சில கைதிகளை கண்காணிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியும் இன்றைக்கு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டியதான் கட்டாயமானது. என்ன சொன்னால், இன்னும் ஒரு சிறைக்குள்ள இந்த மாதிரியான சம்பவம் ஏற்படாமல் இருக்கணுமா இருந்தால் முதல்ல அந்த நெருக்கடி நிலைமையை குறைக்கிறது தான் அதுக்கான ஒரு ஆரம்ப தீர்வாக இருக்க முடியும். என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் இன்னும் சில தகவல்கள் தெரிய வர வேண்டியிருக்கு. நீதிமன்ற விசாரணைகளில் எப்படியான தகவல்கள் அடுத்த கட்டமாக தெரிய வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.